இப்போ இவரோட அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இப்போ தற்செயலாக நடந்த ஒரு ஒன்றா இல்லை இது வந்து ஒரு லாங் டேர்மாக இருக்குன்னு ஒரு பிளான் இருந்துச்சா? மேபி அவர் லாங் பேக்காக அவருக்கு ஐடியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ செயல்பாட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் அதுக்கான இது தயாராகிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். இல்லை அது குறித்து எங்களாவது ஏதாவது பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி? அதெல்லாம் எதுவும் பேசவே இல்லை சார். பட் நமக்கு இப்போ அவர் பண்ணுறது பார்க்கும்போது நீங்கள் அந்த பழைய படங்களில் பேசுகிற வசனமாகட்டும், ஒரு பாடல்களாகட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கனெக்ட் ஆகும். அப்போ இப்போ ஒரு ஐடியா இருக்குது இவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, வந்துட்டார், மாநாடு நடத்திட்டாரு சார். 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். இப்போ அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு பிறகு இங்கே ஏற்கனவே வந்து பலமான கட்சிகள் திமுக, அதிமுக, இன்னும் பல கட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப பலமாக இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இவருடைய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? பாதிப்புன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் அதிகம் சார். ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இவருக்கு, நிறைய ஃபேன்ஸு. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய என்ட்ரி அப்படின்னும்போது புதுசாக ஒருத்தர் வராரு, அது நமக்கு தெரிஞ்சவர் வராரு. திரையில் பார்த்தவர் இன்றைக்கி வந்து நமக்காக இறங்கி அவ்வளோ இதையே விட்டுட்டு வரங்கிறாரு. அப்படின்போது மக்கள் மனசில் ஒரு என்ன சார், இப்போ நான் ஆடியன்ஸாக பார்த்தேன், இப்போ நீங்களும் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே ஒன்று தான், ஏதாவது இப்போ நடந்துடாதா, வராரு ஏதோ ஒன்று நடந்துடாதா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். ஏன்னா ஒரே சட்டை போட்டு தான் நல்லா இருக்கிறேன் சார். டெய்லி வேறு சட்டை போடுறோம் நம்ம, ஓகேங்களா? அது நம்ம கம்ஃபர்ட் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மாறுதல் வரட்டுமே, பார்க்கலாமே அப்படின்னு கூட இருக்கலாம் சார்.